ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்கள். இந்த நாள் நம்முடைய காலை மன்னாவுக்காக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நம்பிக்கைக்குரியவனாயிரு. நாம் வாழுகிற இந்த வாழ்க்கையிலே யார் யாருக்கெல்லாம் நம்பகமான நபராய் இருக்க வேண்டுமோ அவர்களுக்கு அவ்வாறு இருக்க வேண்டும். முதலாவதாக நம்முடைய ஆண்டவருக்கு நம்பிக்கைக்குரிய நபராய் நாம் இருக்க வேண்டும். இரண்டாவதாக தேவன் நமக்கு தந்த குடும்ப உறவுகளுக்கு நம்பிக்கைக்குரிய நபராய் இருக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் செய்யும் உத்தியோகத்தில் நம்முடைய ஸ்தாபனத்திற்கு நிறுவனங்களுக்கு நம்பிக்கைக்குரிய நபராய், நம்மை நம்பி நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார்களே அவர்களுக்கு நம்பிக்கைக்குரிய நபராய் இருக்க வேண்டும். உதாரணமாக வேதத்திலிருந்து தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் தானியேலை குறித்து மேதியனாகிய தரியு ராஜா சொன்ன அருமையான ஒரு காரியத்தை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். 2ஆம் வசனம் 1, 2, 3 வசனங்களை வாசிப்போமே. ஆனால் ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலம் என்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். பாருங்க, தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக, அப்படின்னா தரியுவுக்கு அடுத்தாப்புல அனைத்து பொறுப்புகளையும் தானியேலிடம் கொடுப்பதற்காக தரியு முயற்சி செய்திருந்தார். எப்படி ஒரு பார்வோன் தன்னுடைய முழு அதிகாரத்தையும் யோசேப்பினுடைய கையில் கொடுத்திருந்தாரோ அதே போல தானியேலிடத்தில் முழு பொறுப்பையும் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் தரியு ராஜா தன்னுடைய அமைச்சரவையிலே சில புதிய நிர்வாக மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார். ஏனென்றால் அவர் இதுவரையிலும் நஷ்டம் வந்ததை அவர் உணர்ந்ததை நாம் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். நஷ்டம் வராதபடிக்கு என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நஷ்டம் வராதபடிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நஷ்டம் வராதபடிக்கு, ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு சில அமைப்புகளை மாற்ற வேண்டும். அதிலே தானியேலை முதன்மையான நபராக வைக்க வேண்டும். எவ்வளோ அருமையான ஒரு நம்பிக்கைக்குரிய நபராய் தானியேல் அங்கே இருந்திருக்கிறார் என்று பாருங்கள். இந்த அன்பானவர்களே, தானியேலை போல நாம் இருக்க முடியுமா? முதலாவது தேவன் நம்மை அழைத்த அழைப்புக்கு நம்பிக்கைக்குரிய நபராய் நாம் இருக்கிறோமா? நம்மை நம்பி நமக்கு ரட்சிப்பை கொடுத்தாரே, நம்மை நம்பி அபிஷேகம் செய்தாரே, நம்மை நம்பி அவருடைய ஊழியத்தை தந்திருக்கிறாரே, அதற்கு நாம் நம்பிக்கைக்குரிய நபராக இருக்கிறோமா? நம்முடைய குடும்ப உறவுகளுக்கு நாம் நம்பிக்கைக்குரிய நபராக இருக்கிறோமா? ஒரு நல்ல தகப்பனாக, ஒரு நல்ல கணவனாக, ஒரு நல்ல குடும்ப தலைவனாக இருக்கிறோமா? சமுதாயத்தில் நமக்கு கிடைத்திருக்கிற பொறுப்புகள், உத்தரவாதங்கள், சிலர் அரசாங்கத்தில் பணியாற்றலாம், சிலர் தனியார் நிறுவனங்களில் பணியாற்றலாம். உங்களை நம்பி உங்கள் பாஸ் உங்களுக்கு கொடுத்திருக்கிற உத்தரவாதங்களை நீங்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிறீர்களா? உங்களை நம்பி கொடுத்திருக்கிறதுல நீங்கள் நம்பிக்கை துரோகம் செய்கிறீர்களா என்பதை யோசித்து பாருங்கள். ஒரு தானியேல் ராஜாவினுடைய நம்பிக்கைக்கு பாத்திரனாக இருந்தான். அவனுடைய உண்மையை கண்டு, அவனுடைய உத்தமத்தை கண்டுதான் ராஜ்யத்திலேயே முதன்மையான இடத்தை அவனுக்கு கொடுத்து விடலாம் என்று ஒரு முடிவுக்கு வந்திருந்தான். அன்பானவர்களே, தேவன் உங்களை நம்பி கொடுத்திருக்கிற பொறுப்புகளிலும் உத்தரவாதங்களிலும் நம்பிக்கைக்குரிய நபராயிருங்கள். நீங்கள் மென்மேலும் உயர்த்தப்படுவீர்கள். ஒரு சாதாரண ஞானிகளில் ஒருவனாக கருதப்பட்ட தானியேல் இப்பொழுது 6ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய தலைவனாக, பாபிலோனுக்கே தலைவனாக மாற்றக்கூடிய தகுதியுடையவராக மாறினார். எனவே நாமும் நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே,
இந்த கால வேளைக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளின்படி நாங்கள் நம்பிக்கைக்குரிய நபராக எப்பொழுதும் காணப்பட உம்முடைய பார்வையிலும் இந்த உலகத்திலும் விளங்க எங்களுக்கு நீர் கிருபை செய்யும். தானியேலை போல எங்களையும் உயர்த்தும். இந்த நாள் எல்லா தீமைக்கும் ஆபத்துக்கும் எங்களை விலக்கிக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். God bless you. Have a nice day.